ஹாய் எவ்ரிவன். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து பேப்பரில் போடலாம் அப்படின்னு நினச்சேன். தென் வந்து நம்ம பேப்பரில் போட்டு நம்ம வச்சுக்கும்போது இந்த பேப்பர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதில் நம்ம போட்டோம்னா அப்படியே பேப்பர்ஸ் எல்லாரும் மிஸ் ஆகிடும், இல்லை வந்து கிழிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நான் என்ன நினச்சேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய அட்டையில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி என்னோடய மூளையை நான் வந்து இதில் யூஸ் பண்ணி இந்த அட்டையில் வந்து நம்ம போட்டோன்னா இதை வந்து நம்ம வச்சு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து ரொம்ப அடுக்கி வச்சு அழகாக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து மெஷர் பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன். இது வந்து ஒரு குட்டி பேபியோட மெஷர்மெண்ட்டு தான். எனக்கு வந்து ரொம்ப மூளை இருக்குது. அதனால் வந்து நான் வந்து இந்த அட்டையில் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அட்டையை எடுத்து கிழித்து நான் கோடு போட ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. தென் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிகிட்ருந்தேன். ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நான் கேல்குலேட் பண்ணேன். ஷோல்டருக்கு முன்னாடி நெக்கு என்ன சைஸ்க்கு வைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்தேன். ஆக்சுவலி இது குழந்த அப்படின்னு சொல்கிறனால வந்து நெக் வந்து நான் வந்து ரொம்ப இதுவெல்லாம் எடுக்கல. ஒரு 3 inches மாதிரி தான் நெக் வந்து நான் எடுத்திருந்தேன். தென் வந்து 3 inches எடுத்துகிட்டு எனக்குள்ளே வந்து ஒரு யோசனை வந்துருச்சு. நம்ம வந்து அட்டையை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம அட்டையில் போட்டுடுறோம். இது எதை வச்சு கட் பண்ணுவோம்? இதை கட் பண்ணாலும் இந்த அட்டையை ஃபுல்லாக வீட்டில் எங்கே அடுக்கி வைப்போம்? அவ்வளோதான். எங்கள் டேடி வந்து என்னை திட்டுன்னு திட்டி அவ்வளோதான் செஞ்சுடுவார். எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவார். என்ன நீ அட்டையை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கு? நான் எதுவும் கேம் விளையாடுறேன்னு நினச்சிப்பார் எங்கள் அப்பா. அப்புறம் எங்கள் அப்பா என்னை அடிப்பார். அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சைலண்ட்டாக வந்து வேணாம் நம்ம இந்த வித்தையெல்லாம் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எடுத்து நார்மலாக நான் மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து நம்ம வந்து மார்க்கிங் பண்ணும்போது ஆன் ஃபோல்டிங்கில் வச்சு தான் நம்ம மார்க்கிங் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம ஷீட் வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து 2 சைடும் அளவு கிடச்சிடும். நம்ம வந்து ஒரு சைடு தான் எல்லாமே வந்து டிவைடட் பை 2 வச்சு போடுவோம். வித்தவுட் ஹைட்டு மட்டும் நம்ம அதே அளவு போட்டுருவோம். தென் வந்து வித்து எல்லாமே வந்து டிவைடட் பை 2 ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போடுவோம். ஸோ வந்து நம்ம ஆன் ஃபோல்டிங்கில் போட்டால் மட்டும்தான் பேப்பரை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 2 பார்ட்டுமே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு 2 பார்ட்டுமே கிடைக்காது, சிங்கிள் பார்ட் தான் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆன் ஃபோல்டிங் எடுத்து மெஷர் பண்ணிக்கிறேன். அந்த ஆன் ஃபோல்டிங்கில் வந்து நமக்கு வந்து நம்மளோட பேக் நெக்கு வரணும். நெக் வரும்போது தான் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த சைட் பாதி முதுகு, அந்த சைட் பாதி முதுகு அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணிப்போம். நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நம்ம வந்து இந்த பக்கம் வந்து இது மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் ஃபோல்டிங்லேருந்து நான் வந்து மார்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் மார்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஆன் ஃபோல்டிங்கில் ஃபஸ்ட்டு நெக் எடுப்பேன். நெக்குக்கு அடுத்தது வந்து நான் ஷோல்டர் தான் எடுப்பேன். ஷோல்டரை நான் யூஸ்வலாகவே வந்து நெக் டவுனிங் வந்து 8 வைப்பேன். யார் நல்லா கொஞ்சம் இதுவாக யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்ல ஓப்பன் நெக் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து 8 எடுப்பேன். அண்ட் தென் வந்து வித் வந்து 2.5 வைப்பேன். நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப ஓப்பனில் வேணும் 3 வைங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் 3 வச்சுடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் அதிலேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணோம். ஷோல்டர் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க் பண்ணணும். மினிமம் 6.5 6.6 தான், 5.5 6 அந்த ரேஞ்ச் தான் வரும். அந்த ரேஞ்சில் வந்து எல் ஸ்கேல் வச்சு நான் கோடு போட்டுக்கிட்டேன். எல் ஸ்கேலில் கோடு போட்டதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குல்ல, அந்த கர்வோட வளைவில் தான் வந்து நம்ம அண்டர் ஆர்ம்ஸ் மார்க் பண்ணணும். நார்மலாக நம்ம கையில் மார்க் பண்ணால் கோணையாக மார்க் பண்ணுவோம். ஸோ வந்து நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு தான் நான் வந்து போடுவேன். அந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வந்து நம்ம 6 மாதிரி யூஸ் பண்ணோம்.
6 எப்படி வந்து இருக்கோ அந்த ஷேப் வச்சு தான் யூஸ் பண்ணணும். எந்தெந்த ஸ்கேலை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுன்றத ப்ராப்பராக நம்ம பண்ணாலே நமக்கு எல்லாமே இதுவாகிடும். இப்போது எல் ஸ்கேலை வந்து நம்ம வந்து அண்டர் ஆர்ம்ஸ் அந்த எல்லுக்கு யூஸ் பண்ணிவிட்டு, இது 6 ஸ்கேல் வந்து அந்த கர்வுக்கு கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். நிறைய பேர் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. ப்ராப்பராக யூஸ் பண்ணாதனால தான் வந்து அது வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் அதோட மெயின் ரீசன். நிறைய பேர் வந்து எல் ஸ்கேலை வந்து நார்மல் ரூலர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து 6 ஸ்கேலை வந்து வெறும் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் எதுவுமே எடுக்க முடியாது. தென் வந்து நான் வந்து செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து அங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் அண்டர் ஆர்ம்ஸ் கீழேயே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு தென் வந்து நான் ஸ்டிச்சஸ்க்காக 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடுவேன். ஸ்டிச்சஸ்க்காக 2 இன்ச்சஸ் விட்டுட்டு அப்புறம் தான் நான் கட்டிங்கே போடுவேன். பிகாஸ் வந்து நம்ம கட்டிங் போட்டதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் நம்ம விட மாட்டோம். ஸோ வந்து நான் பேப்பர் கட்டிங்லேயே 2 இன்ச்சஸ் விட்டுருவேன். பேப்பர் கட்டிங்லேயே நம்ம 2 இன்ச்சஸ் விட்டுட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை தான் நான் இந்த வீடியோவில் பண்ணுறேன்.